சம்மர் வெக்கேஷன் முடிச்சுட்டு வரும்போது என்னோடய பாதி செடியும் வாடி போச்சு. எல்லா செடியிலையும் பாதி வாடினது, பாதி நல்லா இருக்கிறது இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரான்டிக்காக நிறைய தண்ணி ஊற்றினேன், எக்ஸ்ட்ரா பிளான்ட் ஃபுட் போட்டேன், ரொம்ப கேர்லாம் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு என்னோடய செடி பழைய மாதிரி ஆகவே இல்லை. என்ன பண்ணலான்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் சம் ரேண்டம் ரீல் மேட் மீ கூகுள் ஃபார் அ சொல்யூஷன். அண்ட் யூ நோ வாட், அதில் ஒரு சொல்யூஷன் ரொம்ப என்னை பயங்கரமாக தாக்குச்சு. அங்கே இருக்க டெட் லீஃப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் மெயின் ரீசன் இஸ் அந்த டெட் லீஃப் அந்த லைவ் லீவ்ஸ்க்கு போகிற நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி அந்த லைவ் லீஃப்க்கு இனஃபாக போக விடுறதில்ல. இன்னொன்று, மக்கி போனால் காஞ்சி போன இலை அந்த நல்லா இருக்க இலையவும் சேர்த்துக்கெடுத்து மொத்தத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு. நம்ம லைஃப்பில் எத்தனை ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி வச்சுருக்கோம். செத்து போச்சு தெரியும், மனசார தெரியும். ஆனாலும் அந்த பழையது வந்துடாதா, பழையபடி நம்ம வாழ்க்கை தடுத்துறாதா அப்படின்னு ஏக்கத்திலே எவ்வளோ நாள் வச்சிட்ருக்குறோம். அதை எடுத்து போட மனசு இல்லாமல்.